அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நரசிம்மராஜாச்சாரியா. கடந்த சில நாட்களாகவே நாம் ஜாதகத்தில் உள்ள ஒவ்வொரு விஷயத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். இப்பொழுது நாம் காலசர்ப்ப தோஷத்தை பற்றி விரிவாக பார்த்து வருகிறோம். இதற்கு முன்னர் நாம் 2 வீடியோ போட்டு உள்ளோம். அதில் ஒவ்வொரு தோஷத்தை பற்றி விவாதித்து நாம் வந்து கொண்டிருக்கிறோம். இன்று நாம் பார்க்க வேண்டியது 3ஆவதாக உள்ள வாசுகி கால சர்ப்ப தோஷம். நல்ல ஒரு பெயராக இருக்குல்ல. இந்த தோஷம் மிக ஒரு நல்ல விஷயந்தான். இந்த தோஷத்தை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். தப்பான இல்லை. இந்த தோஷம் ஒரு நார்மலான தோஷம்தான். மிகப்பெரிய இம்பேக்டெல்லாம் இருக்காது. நம்ம 2ஆவதாக நம்ம அந்த குளிர்கால சர்ப்ப தோஷத்தை பற்றி சொன்னோம் பார்த்தீங்களா, மரண பயத்தை ஏற்படுத்தும் தோஷம் அப்படின்ட்டு. அந்த மாதிரிலாம் இந்த தோஷம் கிடையாது. இது ஒரு நார்மலான ஒரு தோஷம்தான். ஆனால் இதனாலும் பாதிப்பு உண்டு. இந்த வாசுகி கால சர்ப்ப தோஷம் எதனால் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு குட்டி ஸ்டோரி பார்ப்போம். அதாவது நம்மளுடைய முந்தைய ஜென்மத்தை விவரிக்கும் கால சர்ப்ப தோஷம் ஆகும். இது முந்தைய பிறவியில் நாம் என்னென்ன விஷயத்தை செய்தோம், அதன் மூலம் நமக்கு என்ன கர்மா கிடைத்தது, அதனை விவரிக்கும் தோஷம் இது. பொதுவாக ராகு 3ல் உட்காந்து கேது 9ல் வந்துட்டாவே அது தோஷம்தான், சர்ப்ப தோஷம்தான். அதில் இந்த சர்ப்ப தோஷம் வாசிக கால சர்ப்ப தோஷம்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இதில் ஒரு முக்கியமான ஒன்று ஏன்னா 9ஆம் ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறது ஒரு பாக்கியஸ்தானம். அது தர்மஸ்தானமும் கூட. தந்தை வழியோட அம்சத்தை சொல்லும் ஸ்தானம் அது. அப்படி பார்க்கும்போது நம்ம முந்தைய பிறவியில் தந்தைக்கு கண்டிப்பாக நன்மை செய்திருந்தால் இந்த தோஷம் நம்மை வராது, நம்மை சார்ந்து வராது. நம்மளுக்கு ஒரு நன்மையை தான் இது செய்யும். நாம் முந்தைய பிறவியில் தந்தைக்கு கெடுதல் செய்திருந்தாலோ, இல்லை அவருடைய பேச்சை கேட்காமல் வழி தவறி சென்றிருந்தாலோ, இல்லை அவருடைய இறுதி சடங்கில் நாம் கலந்து கொள்ளாமை என்று நடந்திருந்தால் இந்த தோஷம் தொற்று வாழையடி வாழையாக வரும். அப்போ நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், வந்துருச்சு தோஷம், நம்மளுக்கு பிறந்துட்டோம். அப்போ இதுக்கு நம்மளுக்கு என்ன வழி, இதிலேருந்து நம்ம மீண்டும் என்ன வரணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப எல்லாத்துக்கும் சொல்லும் பரிகாரம் தான். இதுக்கும் நார்மல் தான். கால சர்ப்ப சாந்தி பூஜை நம்ம செஞ்சிடலாம். இது எப்போ செய்யணும் சாமி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இது கல்யாணத்துக்கு தேவையில்லை. இந்த தோஷம் கல்யாணத்துக்கு தேவையில்லை. ஏன்னா இந்த தோஷமே ஒரு நார்மலான ஒரு தோஷம்தான். தந்தை பேச்சு கேளாமை இருப்பது ஒரு நார்மலான விஷயந்தான். இது நம்ம சிவன் தொண்டு செஞ்சு இதை நம்ம சரி செஞ்சிடலாம். கல்யாணத்துக்கு முன்னும் சர்ப்பதோஷ பூஜை செஞ்சாலும் நல்லது தான். ஆனால் இது மிகப்பெரிய பாதிப்பை யாருக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஜாதகருக்கு இது பாதிப்பை ஏற்படுத்தாது. ஜாதகத்தை சார்ந்திருக்கும் உறவுகளுக்கு இது பாதிப்பை ஏற்படுத்தும். பொது கருத்து சொல்லணும்னு பார்த்தா தந்தை பேச்சை இவர் கேட்க மாட்டார். ஏன்னா பாக்கியஸ்தானத்திலே கேது உட்காந்துருக்காப்புல. ஸோ கண்டிப்பாக தந்தை பேச்சை இவர் கேட்க மாட்டார். சகோதர சகோதரிய பேச்சும் இவர் கேட்க மாட்டார். ஏன்னா 3ஆம் ஸ்தானம் வந்துருச்சு, ராகு உட்காந்துருக்கார். அப்போ உடன் பிறந்தவர்களுக்கும் இவர் தீங்கு விளைவிக்கும் காலகட்டம் கண்டிப்பாக உண்டு. அவர் பேச்சை கேட்டாலும், உடன் பிறந்தவங்க பேச்சை இவர் கேட்டாலும் இவருக்கு தீங்கு தான் சேரும். F = -Fன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த நிலைமை தான் இவருக்கு. ஸோ சரி, தோஷத்தை சொல்லிட்டீங்க, பரிகாரம் அப்படின்னு சொல்கிறீங்க. அது கால சர்ப்ப சாந்தி பூஜை நம்ம நார்மலாக செஞ்சு இவங்களுக்கு அந்த பரிகாரம் நிவர்த்தி பண்ணிடலாம். அது மிகப்பெரிய பாதிப்பை அவருக்கு ஏற்படுத்தாது. வாசுகி கால சர்ப்ப தோஷம்னு சொல்கிறது மிகப்பெரிய பாதிப்பெல்லாம் ஏற்படுத்தாது. சரி, இந்த தோஷம் நம்மளுக்கு யோகமாக மாற்றுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உண்டு. கால சர்ப்ப சாந்தி பூஜையை நம்ம செஞ்சுட்டு 32 வயதுக்கு மேல் கண்டிப்பாக இந்த தோஷம் யோகமாக மாறும். எப்படி மாறும், எந்த விஷயத்தில் மாறும் அப்படின்னு சொன்னால், இவங்க ஒரு சிறந்த பேச்சாளராக வருவார். அதாவது ஒரு ஆன்மீக நாட்டமாக இருக்கலாம், இல்லை ஒரு அரசியலாக இருக்கலாம். சில பேர்லாம் நம்ம பார்த்துருப்போம், நார்மலாக வாழ்ந்துகிட்டே இருப்பான். திடீர்னு
33 34 வயசு அவனுக்கு வந்திருக்கும். டக்குன்னு அவன் வந்து பெரிய லெவலில் வந்துடுவான். திடீர்னு வீடு வாங்குவான், கார் வாங்குவான், செட்டில் ஆகிடுவான். அதே மாதிரி சில பேருக்கு 33 வயசுக்கு மேலே அரசியல் ஈடுபாடு வரும். இந்த தோசை வந்து யோகமாக மாறுறப்ப அவங்க வந்து நல்ல ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஆவாங்க அரசியலில். வாசிகால சர்ப்ப தோஷம் வந்து யோகமாக மாறுறது வந்து மிகப்பெரிய யோகத்தை தாக்கத்தை ஏற்படுத்தும் அரசியலில். சரி, அதே மாதிரி இந்த தோஷத்தை இருக்கும் ஆணை ஒரு பெண், ஒரு மாங்கல்ய பாக்கியமுள்ள ஒரு பெண் திருமணம் செய்து கொண்டு நல்ல சுபபாக்கியம் பெற்று இருந்தால் இவர் ராஜாவாகவும் வாழ அமைப்பு உண்டு. எப்படி சொல்லணும்னா, அந்த பெண்ணை சம்பாதித்து பணத்தை கொண்டு வந்து இவர் கையில் கொடுப்பார். இவர் அதை ராஜாவாக செலவழித்து வாழ்வார். சுகபோக வாழ்க்கை இவருக்கு தானாகவே அமையும். ஆனால் அது நன்மையா என்று கேட்டால் ஒரு ஆணுக்கு அது நன்மை கிடையாது. ஒரு பெண் சம்பாதித்து கொண்டு வரும் பணத்தை ஒரு ஆண் கம்பீரமாக செலவு செய்தால் அது அந்த ஆணுக்கு சரியாக இருக்காது. அந்த நிலைமையை இந்த தோஷம் ஏற்படுத்தும். அப்போ அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு தான் நம்ம வந்து சிவபெருமானுக்கு காலசர்ப்ப சாந்தி பூஜை செய்து வழிபட்டு இந்த தோஷத்தை நிவர்த்தி செய்து ஒரு ஆண் தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி முன்னேற அது வழிவகுக்கும். சரி, இந்த 3இல் ராகு உட்கார்ந்துருக்கு. இது கூட சுபகிரகம் அமர்ந்திருந்தாலோ, 3இல் ராகுவுக்கும் 9இல் கேதுவுக்கும் இடையில் சுபகிரகங்கள் பார்த்தாலோ, இல்லை கேந்திர பாக்கிய வீடுகளிலும் திரிகோண வீடுகளிலும் சுப கிரகங்கள் இவர்களை பார்த்தாலோ இந்த தோஷம் நிவர்த்தி ஆகும். இதன் மூலம் இவர்களுக்கு கல்வி, சிறந்த பேச்சாற்றல், வேலையில் சிறப்பு, அரசியலில் சிறப்பு அனைத்தும் இவர்களுக்கு கிடைக்கும். பொதுவாக இவங்களுக்கு இந்த வாசிகால சர்ப்ப தோஷத்தோட முக்கிய நோக்கமே முந்தைய பிறவியில் என்ன இவர்களுக்கு தீங்கு அளிக்கப்பட்டதோ அதற்கு இவர்களுக்கு நேர்மாறாக இங்கு இந்த பிறவியில் நன்மை அளிக்கப்படும். அதே இந்த ஜாதகர் முப்பிறவியில் தீமை செய்திருந்தால் அதற்கு உண்டான தண்டனையும் இந்த காலகட்டத்தில் இந்த ஜாதகருக்கு கொடுக்கும். இதுதான் வாசிகால சர்ப்பதோஷத்தின் முக்கிய சிறப்பு அம்சம். அடுத்து 4வதாக உள்ள சர்ப்பதோஷத்தை பற்றி அடுத்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.